எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ தீபாவளி ஏன் செலிப்ரேட் பண்றாங்க உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அதாவது நரகாசுரன்ற ஒரு அசுரனை கொன்னு வதம் பண்ணதுனால மக்கள்லாம் பட்டாசுலாம் வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் தீபாவளி ஏன் செலிப்ரேட் பண்றாங்கன்னா மக்கள் மனசுல உள்ள துன்பங்களையும் வேதனைகளை எல்லாம் போய் வீட் மாதிரி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுறதுக்காக தான். அதே மாதிரி மனித வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் பட்டாசு மாதிரி வெடிச்சு கொண்டாடுறதுக்காக தான் தீபாவளி திருநாள். சோ மக்களே, நாங்க வேற மாதிரி ஷோ மூலியமா இந்த தீபாவளியை உங்க கூட சேர்ந்து நாங்க கொண்டாட போறோம். கொண்டாடிடலாமா? என்ன நான் மட்டும் இந்த ஷோ வந்திருக்கீங்க பாக்குறீங்களா? நோ, லெஃப்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா 2 சேர்ஸ் இருக்கு. இப்போ 2 டீம் இங்க வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி பேபி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஒரு பெரிய மாடல். நான் நிறைய போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன், ஆட் ஷூட் பண்ணிருக்கேன், மூவி ஷூட்லாம் பண்ணிருக்கேன். ஆனா நான் உங்களை எங்கேயுமே பார்த்தது இல்லையே. எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிருக்கேன். இதுக்கு மேல தான் பண்ணணும். நான் ஆம்பளை பையன். ஜெயா டிவிக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா இத்தனை வருஷம் நான் இந்த ஷோவை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றேன். இங்க நான் ஆங்கர் பண்றதா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிருக்கலாம் தான் ஃபீல் பண்றேன், வேற எதுவும் இல்ல. யூ நாட்டி, அங்கெல்லாம் தொடாத, கூச்சமா இருக்கு. சரி, நீ தனியாவா வந்திருக்க? தனியாலாம் வரல, என் கூட எல்லா மாடல்ஸ், ரிச் மாடல்ஸ். ஓகே, எல்லா ரிச் மாடல்ஸா? என்னையே இப்படி நோண்டுறியே, அவங்க வந்தா என்னென்ன நோண்டுவேன்னு தெரியல. ரிச் மாடல்ஸ், உலகத்துல இந்த மாதிரி மாடல்ஸ் நீ தேடினா கூட கிடைக்கவே மாட்டாங்க. பேபிஸ் கம்மியா இல்ல, இவங்க தான் அவங்கலாம். சி, சங்கு சக்கர மாதிரி இப்படி சப்பியா இருக்கல்ல, இவதான் ரித்து. பெரிய மாடல், 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இருப்பாளு. ஏன் அவ்வளவு ரிச்சா அவங்க? ரிசப்ஷனிஸ்டா இருப்பாங்க, வேற எதுவும் இல்ல. அங்க பேர் 50 ரூபா ராக்கெட் மாதிரி ஒண்ணு இருக்கு பேர், அது பேர் யாதவி. அவங்கள பத்தி சொல்லணும்னா 100 பொண்ணுங்க இருந்தா மட்டும் அவ மட்டும் தனியா தெரிவா. அவ்வளவு அழகா இல்ல, அவ்வளவு ஹைட். பட் மாடல்ஸ்லாம் இந்த கொலாப் கிலாப் பண்ணுவாங்கல்ல, யாதவி ஒண்ணு கூட பண்ண மாட்டாங்க. ஏங்க? யாரும் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இவங்க 2 பேரும் எனக்கு யாருன்னு தெரியாதுமா. பின்னாடி வந்தாங்க, நான் கூட்டிட்டு வந்தேன். யாருமா நீங்க? என்னமா சொல்ற? நீ மாடு மாதிரி வளர்ந்திருக்க, மாடல் சொல்ற. அதுதான் நாங்களும் கேக்குறோம். கூப்பிட்டது எங்களை விட்டுட்டு உங்களை யாரும் சொல்ற. சாரி, உங்களை கூப்பிட்டு யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இவங்க 2 பேர் தான் ஜெயா டிவில பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ஷீ இஸ் ரோஷினி, ஷீ இஸ் பவித்ரா. அப்படியா? அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க, நம்ம யாரும் சொல்றது கிடையாது. இவங்க எல்லாம் மேக்கப் போட்டா வேற மாதிரி இருப்பாங்க. மேக்கப் போடலனா? மேக்கப் போடலன்னா வேற யாரோ மாதிரி இருப்பாங்க. பவித்ரா தான் இந்த பொண்ணுலாம் இருக்கே, பார்ட் டைம்ல பைத்தியம் மாதிரி ரோல் பண்ணும், ஃபுல் டைம்ல பைத்தியமாவே இருக்கும். ரித்து, இன்னைக்காவது ஏதாவது பேசலான்னு வரியா, இல்ல விசிலும் முரசு அடிச்சு போலான்னு இருக்கியா? சொல்லு ரித்து. வேற லெவல் அது எதானே, இங்கேயும் அதான். யாதவி அம்மா சொல்லுமா. கண்டிப்பா. என்ன கண்டிப்பா? இல்ல, உன்னை தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு அம்மா கூப்பிட்டுருக்காங்க. இது பாருமா, இந்த தீபாவளிக்கு நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோமா. இந்த ஊருக்கு வந்த நேரம் இங்க சில காவாலி பசங்க என்ன கலாச்சிட்டு இருக்காங்க. அதுவும் லவ் டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறானுங்க. இந்த கலாய்க்கிறது, லவ் டார்ச்சர் இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். உன்னை பண்ணிருக்கானுங்களா? இல்ல, உன்னதான் பண்றாங்க. மட்டமான டேஸ்ட் அவங்களுக்கு. கெட்ட போட்டு என்ன பண்றானுங்க, உன்னை பண்ண மாட்டேறானுங்க. பாத்துக்கோ. சரி, கூப்பிடு, அவனுங்களை கூப்பிடு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் உள்ள போயிடுங்க. ஆமாடி, அந்த பொறுக்கி பசங்க வந்தா டார்ச்சர் பண்ணுவானுங்க. இந்த பக்கம் வாங்கடி. போலாம். ஓகே, மாடல்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அடுத்து இங்க யார் வர போறான்னு தெரியும்ல. சோ லெட்ஸ் வெல்கம் தி பாய்ஸ். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, உழுக்க பரப தூத்துக்குடு வச்சா பரபட தூக்கு படி வெடிக்கும் அது. தலைவர் பிபி முத்து, தலைவர் பிபி முத்து, தலைவர் பிபி முத்து.
என் பேமில போவான் சும்மா இல்ல நான் நல்ல கெஸ்ட் ஜெயா டிவி நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தீங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இப்படி அழகான பொண்ணெல்லாம் கொடுத்துருக்கீங்க தலைவர் பிபி முத்து வாய வச்சுட்டு சும்மா இதாம்ல அது என்னங்க பிபி முத்து? இவனுக்கெல்லாம் ஏதாவது சொன்னா எனக்கு பிபி ஏறிடும் அதான் பிபி முத்துன்னு வச்சிருக்கேன். மேடம் அக்கா மேடம் இவன் தான் மேடம் என்ன கலாச்சது. நீங்க தான் கலாய்ச்சிங்களா? நானா கலாச்சேன்? ஆமா தலைவர் பிபி முத்து. சும்மா இதாம்ல நானா கலாச்சேன்? ஆமா நீ தான் கலாச்ச. நான் எப்ப கலாச்சேன்? ஊருக்கு வந்தானே இந்த வயசு பொண்ணுங்களை கலாச்சல. வயசான பொண்ணுங்கன்னு சொல்லுங்க, வயசு பொண்ணுலாம் சொல்லாதீங்க. தலைவர் பிபி முத்து வியாதியில போவ வாயில எதையாவது ஊத்துங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்களாம்ல மேடம். நான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. சரி தலைவரே வாங்க வாங்க. ஏதோ பொண்ணுங்களை கலாச்சிட்டான்னு எம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வாழ்க வாழ்கங்கறீங்க. இங்க பாருங்க இவன் நான் வந்தோடனே என்ன பார்த்து லவ் லெட்டர் எல்லாம் குடுக்குறான் மேடம். இவன் லவ் ப்ரப்போஸ் பண்றா. இவன் ரேஞ்ச் என்ன என் ரேஞ்ச் என்ன? சரி என்ன உங்க ரேஞ்ச் சொல்லுங்க. இங்க பாருங்க ஃபாரின்ல போய் 3 வருஷம் படிச்சுட்டு வந்த நான் எங்க, ஃபாரின் எழுதினாலே 3 வருஷம் படிக்கிற இவன் எங்க? வாட்டர் சாட்டமா இருக்க நான் எங்க, வாட்டர் பாக்கெட் மூட்டை மாதிரி இருக்க இவன் எங்க? மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க நாங்க எங்க, மாத்து துணி கூட வக்கில்லாத இவன் எங்க? இது கூட பரவாயில்ல, செம்மையா இருக்க நான் எங்க, சாம்பிள் சோப்பு மாதிரி இருக்க இவன் எங்க? ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்தாங்க, அதனால படிக்க சொல்லுங்க நீங்களே. ஏமா உன் பேர் என்ன முதல்ல? என் பேர் கத்ரீனா கைஃப். நல்ல காலகைன் ஒய்ஃப்மா இருக்கா? சரிங்க அந்த லெட்டர் என்ன படிங்க. நான் எங்க லெட்டர் எழுதுனேன்? ஆங்கர் நீங்க எழுதுனதானே சொல்றீங்க. காட்டு நான் எழுதுனதா பாப்போம். நீங்க தான் எழுதுனது. வந்ததுக்கு ஒண்ணு. ஆமா என் கையெழுத்துமா தான் இருக்கு. நீங்களே படிச்சு சொல்லுங்க. அன்புள்ள காதலி உன்னை பார்த்தா என் நெஞ்சுக்குள்ள ஊங்குது. ஏன் உன்னை கல்யாணம் பண்ணா உங்க அப்பா தாத்தாவான் இல்லன்னா கட்டையில போவான். அவனுக்கு 4 பேர் இல்ல, நீ அழிஞ்ச இன்னைக்கு. சேனை திருடுனா அவன் திருட்டு பையன். ஏன் உன்னை கல்யாணம் பண்ணலன்னா நான் ஒரு செத்த பையன். உன்னை எவன் கல்யாணம் பண்ணுகானோ அவன் நார பையன். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி எப்படி இருக்கான அந்த கடைசி லைனை படி. ஏ அன்பே கத்ரீனா உன்னை நான் கட்டுனா ஏமாந்து போயிடுவேன், ஏமாந்து போயிடுவா நார பையல. ஐயோ கத்ரீனா இத பாத்துட்டு நீ ஓகே சொன்னியா இல்லையா? நான் எப்படி ஓகே சொல்வேன்? இந்த மாதிரி வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை புடிச்சு வெறி புடிச்ச மாதிரி இருக்கவங்க அடக்க வந்திருக்க நாங்க தான் தெரி பேபி. ஏன் நீங்க தெரி பேபினா நம்ம மெர்சல் பாய்ஸ். மெர்சல் பாய் ரவுடி பேபி. தெரி பேபி. தெரி பேபிஸா மெர்சல் பாய்ஸா இன்னைக்கு கண்டிப்பா பாத்துருவோம். இந்த மூஞ்சில சும்மா சும்மா பாக்குறதா? போங்க நாங்க கிளம்புறோம். சரி போய் உட்காருங்க போங்க. ஏன் இத நாங்க சொல்லணும்? பிபி முத்து போய் உட்காருங்க போங்க. வா அந்த தலைவர். ஓகே மக்களே இப்ப தெரி பேபிஸும் மெர்சல் பாய்ஸும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்பதான் முடிச்சு ஓரமா செட்டில் பண்ணி வச்சிருக்கோம். இதுல யாரு பெஸ்ட் அப்படின்றத கேம் ஆடி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா முதுகுல எழுது முடிஞ்சா கண்டுபிடி. இப்ப என்ன கேம் விளையாட போறோம்னு நான் சொல்லிடுறேன். எதுக்கு போர்டு வச்சிருக்க? என்ன பாடம் எடுக்க போறியா? அதாங்க இருங்க சொல்றேன் நானு, இல்லனா மறந்துடுவேன். சரி ஓகே. இப்ப நம்ம ஒரு வேர்ட் நான் கொடுப்பேன், அத ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பின்னாடி லைனா நிக்கணும். பின்னாடி லைனா நின்னு அந்த வேர்டை வந்து நம்ம முதுகுல எழுதணும். முதுகுல எழுதி 1 by 1 கண்டுபிடிச்சு இதுல கடைசியா யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட். சூப்பர் சூப்பர். 2 டீமும் விளையாட போகுது. இதுல யார் ஹையஸ்டா பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். என்ன சூப்பர், அவ்வளவு பெரிய போர்டு வச்சுட்டு முதுகுல எழுதுங்க. பிபி முத்து. இப்போ நம்ம இந்த கேம் விளையாடிடலாம். இதுல யாரு வர போறானா தெரி பேபி. ஏன் தெரி பேபி மாதிரி வானா தெருவுல சுத்துற பேபி மாதிரி நீங்க எப்படி சுத்துறீங்க? சோ ஓகே இந்த ரவுண்ட் போயிடலாமா? ஓகே போலாம். ஓகே ஓகேவா? ஓகே எழுத ஆரம்பிச்சுங்க.
கொடுங்க. கா இ கூ எழுதிருக்கா? இல்ல அது அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. கக்க போ. இது என்ன வார்த்தைங்க? கரெக்டா சொல்லுச்சாலே அதுக்கே கை தட்டணும் நீங்க. என்னதான் எழுதுன நீ? ஆக்சுவலி கா இக்கு வரைக்கும் இவ கரெக்டா எழுதுனா, காய்க்கு கூக்கு ஆக்சுவலி நான் கா எழுதுனேன், நெடில் கா எழுதுனேன், இவ கூவா மாத்திட்டா. அதுக்கப்புறம் இப்போ ஓகே, லாஸ்டா பூ எழுதுன பாவா மாத்திட்டா. ரொம்ப பாவம். அதுவே தப்பு. சரி, அப்ப நீ எழுதுனத வச்சு ஒரு வார்த்தை சொல்லு. நீ என்ன வச்ச? கக்கா. என்னது? காக்கா. பவித்ரா, உங்களுக்கு என்ன பின்னாடி எழுதுனாங்க? கா ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஓகே. அப்புறம் இத்து, இத்தா, இத்து, ஓகே. தா, ஆ. அப்புறம் ஓகே. இப்பு பூ, கத்தா பூ. நான் ஃபர்ஸ்ட் எழுதுனதுமா. ஆமா. பாத்துக்கங்க my lord. இதாவது பரவாயில்ல பாப்பு. அது இருங்கயா, சொல்லுங்க. மா, இப்பு, அப்புறம் தா போட்டு கனெக்ட் பண்ணோனே கால். ஐயா, அது அப்போ அதான் பூவா? மத்தாப்பு தான் ஐயா. இல்ல, அம்மா, அம்மா, நீங்க யாரும் மாடல்ஸ்ல மாடு மேய்க்க போங்க நாளையில இருந்து. சரியா? ஏன் நித்து சண்டை போடாதீங்க. உங்களுக்கு முதியோர் கல்வின்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் படிச்சிட்டு வாங்க. ஆல்ரெடி படிச்சு வந்துட்டீங்களா? வாழ்க. சோ ஓகே, நீங்க அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப தப்பா எழுதிருக்கீங்க. மத்தாப்புக்கு கக்குப்பா எழுதிருக்கீங்க. சொல்லுங்க. அது ஜப்பான்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கக்குப்பா கக்குப்பா சுத்துங்க, கக்குப்பா பத்துங்க, கக்குப்பா குழந்தைக்கு கொடுங்க. இது ஜப்பான்ல இருக்கும். நம்ம ஏய், ஜாபர்கான் பேட்டை தாண்டது இல்ல, ஜப்பான் வரைக்கும் சோ போறோம். எப்படி இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா தான் எழுதிருக்கீங்க. எஸ், நாங்க ஒத்துக்கிறோம். ஆக்சுவலா டீமே தப்பா செலக்ட் பண்ணிருக்கோம். சோ அடுத்த வார்த்தை ரசாக்ன்றது முஸ்லிம் பேர். சோ அம்மா, உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க என்ன நடந்திருக்குன்னு. நான் திருப்பி சொல்லிட்டா? சொல்லுங்க. நான் ஆ எழுதுனா ஆ எழுதுனா, அப்ப நீ நம்ம எழுதுன இதுதாம்மா அந்த சூக்கு காரணம். அப்புறம் தீ எழுதுனா நீ தீ எழுதுனா, நீ நம்ம என்ன, நீ தான் தா எழுதிருக்க. தீ எழுத சொன்னா அவர் பக்கத்துல தொடக்கால் போறோம். அப்புறம் நான் ரா எழுதுனா, நீ நம்ம எழுதுன. அப்புறம் சா, சா, அப்புறம் இம்,
திருப்பி சொல்றேன், என் மேல தப்பு கிடையாதுங்க. அதிரசம் அது நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா இவங்க தப்பு சோ உங்க டீம்ல இருந்து யார் மேல தப்பு? எங்க டீமே தப்புதான். நான் ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன், என் டீமே தப்புங்க. ரெண்டாவது வேர்டும் தப்பா தான் சொல்லியிருக்காங்க நம்ம தெரி பேபிஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நாங்க வேற மாதிரி திவாலி ஸ்பெஷல். மூணாவது வேர்ட் போயிடலாமா? போயிடலாம். சோ ஓகே, என்ன ட்விஸ்ட்னா ஒரு லெட்டரா உங்ககிட்ட எழுதுனாங்கல்ல, இப்ப அது கிடையாது, ஃபுல் வேர்டா எழுதுவாங்க. ஓகே, மூணாவது கேள்வியும் தப்பா எழுதுன கேர்ள்ஸ் டீமுக்கு. அம்மார் டீம் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு மட்டும் பாப்போம். நீங்க காட்டினா கூட தப்பா தான் எழுதுவாங்க, நீங்க கவலையே படாதீங்க, என்கிட்ட காட்டுங்க. அடாடா. நீ பார்த்து வரைஞ்சிருவ அத்தா. ஏன் ஒரு வாட்டி தான் எழுதணும்? கரெக்டா சொல்லிருக்காப்ல, அதுக்கு தலைவர் வாழ்க சொல்லுங்க. எப்படி நாங்க தான் ஜெயிச்சோம். சரி ஓகே, நீங்க அடுத்த லெட்டர் எழுதுங்க. ஏன் எதுக்கு அங்க போகணும்? நானே வாத்தலைவரே இது ஒரு கேம் ஒண்ணு. இத கண்டுபிடிச்சு தப்பு பின்னாடி தப்பு 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 தப்பு. பிப்பி மாட்டிக்கிட்டே, எல்லா கேமரா இருக்கு மாட்டிட்ட பிப்பி. தலைவர் பிபி முத்து ஒழிக. தலைவர் பிபி முத்து ஒழிக.
ஓகே, மூணாவது போயிடலாமா? போயிடலாம் கேர்ள்ஸ்க்கு ட்விஸ்ட் இருந்தது, அதே மாதிரி தான் இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது. Okay. ஒரு லெட்டர் இவங்க இந்த ரவுண்ட்ல வந்து 0 எடுத்திருக்கீங்க கேர்ள்ஸ். பாய்ஸ் வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சு வின் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர் பாய்ஸ். நாங்க வேற மாதிரி ஷோல ஒரு சின்ன பிரேக் அப்ப நம்ம சந்திப்போம். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நாங்க வேற மாதிரி தீபாவளி ஸ்பெஷல். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு கேம்ன்ட்டு. இந்த கேமோட நேம் எகிரிப்புடி ஸ்வீட் கடி. ஓகே, இந்த கேம் விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிட போறோம்? பாய்ஸ். இல்ல, பாய்ஸ் பாய்ஸ் தான் லாஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிருக்காங்க. அதனால பெண்களுக்கு பாய்ஸ். உங்க டீம்ல இருந்து 4 பேர் வருவீங்க. வந்து இதை இப்படி கையில பின்னாடி கட்டி எகிரி கடிக்கணும். வாங்க வாங்க. சோ எகிரிப்புடி ஸ்வீட் கடின்ற ரவுண்ட்ல பாய்ஸ் எல்லாம் லைன் அப்பா வந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பர். The time starts now. ஏய் சத்யா, பின்னாடி கை கட்டு. ஏய் அபி பின்னாடி கை கட்டு. பாய்ஸ் கம் ஆன், டைம் இல்ல. ஐயா சோத்துக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா பாக்குறீங்களா? ஏய் ஒரு நிமிஷம், அது கரெக்டா ஆர்டர்ல கட்டணும், ஆடாம. அப்ப நீங்க கம்புங்க. அதான் தட்டி விட்டுறது இல்ல. வீட்டுக்கு கொண்டு போவேன் துடிக்கும் தோப்பே. ஐயோ, ஏன் எனக்கு இந்த நிகழ்ச்சி போர் அடிக்குது, அந்த பிள்ளைகளை பண்ண சொல்லுங்க. அடுத்து ஏய் நாய்க்குட்டி, come on boys. தப்புலங்க சாரப்பம் போயிட்டுமாங்கல. So boys, time up ஆகும்போது last 10 seconds. Come on 10 9 8 7 6 5 4 3 2 1. So boys, நீங்க 4 பேருமே ஒழுங்கா சாப்பிடல, அதனால நீங்க தோத்து போயிட்டீங்க. ரொம்ப குஷி ஆக கூடாது. உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இத வந்து எக்கி யார் சாப்பிடணும்? நீங்க. தலைவர் கேப்டன். கேப்டன். நீங்க எதனா ஒண்ணு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ங்க. இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யப்பட்டு ஆழ்வுடன் கேட்டுக்கொண்டு இல்ல, நீங்க பண்ணியே தான் ஆகணும். Your time starts now.
தலைவா அவர் கடி தலைவர் தனியா நிக்கிறாப்ல. தலைவன் பிபி. உன்னால் முடியும் தம்பி தம்பி. தலைவா வேட்டியை பிபி முடிச்சுக்கிட்டு. முத்து வா தலைவா, வா தலைவா. இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் கருணையின் அடிப்படையில சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னை போல மனிதர்களுக்கு கருணையின் அடிப்படையில கொஞ்சம் இறக்கி கொடுத்தீங்கன்னா இந்த அது நான் போய் காப்பாத்துறேன். கவனமா பாருங்க, இது லாஸ்ட் சான்ஸ். ஓகே, ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஏன் தலைவர் தொட்டுட்டாரு. பெரிய விஷயம்டா. தலைவரே துண்டை போட்டு இருக்கு தலைவரே. ஆ. சட்டை கழுத்து இருக்கு தலைவரே. தலைவா போங்கு ஐயா போங்கு. இந்த ரவுண்ட்ல வந்து பாய்ஸ் டீம் 0 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சோம்ல, அதுக்கு கொஞ்சம் மார்க் கொடுங்க. அதுக்கெல்லாம் பாயிண்ட் கிடையாது, ஃபுல்லா கட்சாதான். இவர் கடிச்சாரு. அவர் எங்க கட்சாரு? அவர் கடிக்கல. கச்சவே இல்ல அவரு. இது ஒரு ராயபுரம் தான்டா. ஓகே, இப்ப தெரி பேபிஸ் நீங்க ரெடியா? நீங்க பாத்துட்டீங்கல, அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஒரு ஐடியா இருக்காது உங்களுக்கு. ஓகே தெரி பேபிஸ் நீங்க வந்துடலாம், வாங்க. அவங்கதான். யாதவே படுத்துக்கிட்டே ஜெயிக்கணும் நம்ம டீம்ல. சோ மெர்சல் பாய்ஸ் அசிங்கமா தோத்து ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். இப்போ தெரி பேபிஸ் மாசா வந்திருக்காங்க. நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுலயே நீங்க வின் பண்ணிடலாம் இந்த ரவுண்ட. ஆஹா. சோ சூப்பர். ஓகேவா? போலாமா? Your time starts now. ஏய் யாதவி ஆமாத்த கூட டக்குன்னு பண்ணிட்டு வா. டைம் எடுத்துக்காத யாதவி. யாதவி டைம் எடுத்துக்க கூடாது. ரித்து உனக்கு பசி வருது பார். எங்க வருது? ரித்து பொண்ணு புத்தி. பவித்ரா கம் ஆன் யூ கேன் டு இட். பவித்ரா ஐயா ஒரு சின்ன சந்தேகம், அவங்களால முடியலன்னா தூக்கி விடலாமா? ஐயா உங்களே 4 பேர் தூக்கி விட்டுருங்க. தலைவர் பிபி. கம் ஆன் யாதவி. சின்ன வயசுல இருந்து காம்ப்ளானா சாப்பிட்டல. கம் ஆன் பவி மூக்கால பவி கடிச்சியா? யூ கேன் டு இட். ரோஷினி பார்க்க மட்டும் தான் செய்றா. நாக்கு தான் வெளிய வருது. பொறுமையா போற. நீ எச்ச வச்சுதான் பாக்குறான். நான் என்ன சொன்னா ரித்து. சாப்பிடலாமா வேணாமா? அது எப்படியாவது தொட்டு. பவி பவியால முடியும். பவியால முடியும். ஐயோ அந்த பல்லுல தட்டி. ஐயோ ஐயோ. ரித்து ரித்து சூப்பர் சூப்பர் பண்ணலாம் ரித்து. அது முடிங்கடா. ஒரு இன்ஸ்ட் வா. பொறுமையா பொறுமையா அடியாது மண்ணா. இன்னைக்கு ஒரு கடி அதிரசத்தை முடி. கம் ஆன் ரித்து. ஜஸ்ட் மிஸ் ரித்து. இல்ல யாதவி யாதவி உன்னால முடியும். அண்ணே யாதவி நீ எக்கி பிடி யாதவி. ஐயா Come on girls. ஹிண்ட் கொடுக்க கூடாது யாரிங்க. சூப்பர். ஏய் ரோஷினி யாதவி நிஜமா எக்கி சாப்பிட்டியா? பிடி எக்கறாத. கொடுத்தா ஜம்ப் பண்ணாத நம்பர் மாதிரி எக்கி. இருக்கு. சூப்பர். எக்கி பிடி. அருக்குன்னு ஒரு புடி பிடிச்சு இழுத்துறாங்க. இது பாக்கறத பார்த்தா மொத்தமா பவி நீ ஓடி வந்து புடிச்சனா புடிச்சலாம் பவி. பொறுமையா பவி handle ஓடி வந்து பண்ணினா புடிச்சலாம். ரித்து தண்டம். மூக்கு அவ்வளவுதான் ஓடி வா. ஓடி வந்து நிக்காத. ஓடி வந்து ஒரே பண்ணி வந்து அத்துரு. ரோஷினி கோவமா மூக்கு பாக்குறா. போயிடும் பவி. கம் ஆன் ரித்து. ஐயோ பரவாயில்ல நான் நல்லா தான் பண்றீங்க. இங்க வா. ஸ்டெடியா நின்னு ரோஷினி Correct இடிச்சி ஆ இடிச்சி cut பாரு. பண்ணு. ரோஷினி கம் ஆன். அதேதான் சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிட்டதான். ஐயா இவர் வேற தோத்துட்டேன். அதனால இவங்க கூட சேர்ந்து பிடிக்கலாமா அதிரசத்தை? அதுவே ஒழுங்கா பண்ணல. இது என்ன ஒழுங்கா பண்ண போறீங்க? போங்க. ஐயோ பிபி முத்து. தலைவர் பிபி. ஏன் மேக்கப்லாம் அதிரசத்துல ஒட்டிக்கிச்சு? அதிரச கலர் மாறிட்டே இருக்கு. டேய் செகண்ட் ஹேண்ட் காமெடி. அதிரசம் கதறதுயா? ரித்து அதிரசத்து கூட பேசுது. கடி. கைய பின்னாடி கட்டணுமா? பவித்ராவால தான் முடியுது. பவித்ரா ஓடி வந்து கடி பவித்ரா. ஏய், ரோஷினி. இன்னொரு வாட்டி. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்புங்க தயவு செய்து. பவி எக்குனா கடிச்சலாம் பவி. வெயிட் ஆண்டு. ஏய், யாதவி.
ஜெயிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. பரவாயில்ல, ஜெயிச்சிட்டோமா? Come on, come on, சூப்பரா, நீ Hey, வின்னு. Rosie. பிபி. பாரு. Come on, come on, பவி. அவ்வளவுதான், அதான். அவ்வளவுதான். Come on, பவி. ரித்து. நாம ஜெயிச்சிட்டோம், பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. Come on, அவ்வளவுதான். Come on. ஒண்ணு ரித்து. அதே மாதிரி போங்க 3 பேரும் கைட் பண்ணுங்க அவளை. அவள்தான். ரித்து மானம் வெக்கம் எல்லாம் நல்லா இருக்கு. Come on. ஒரே ஜம்ப். ஐயோ. முடியும். போய்டா ரித்து. Come on. அடிச்சு வந்தா. அப்படியே கடிச்சிடலாம். எனக்கே என்ன பண்ண நாங்களும் வந்து புடிச்சு என்ன பண்ணலாம்? குதிக்காத. எக்கி அப்படியே என்ன பண்ண கடிக்கணுமா? டெர்ரி பேபிஸ் தான் இந்த ரவுண்டோட வின்னர். அவங்க போய் நெருங்க. சும்மாவே கலாய்ப்பாங்களே. சோ இந்த ரவுண்டோட வின்னர் டெர்ரி பேபிஸ். 4 ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு இவங்க வின் பண்ணிருக்காங்க. இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம பாய்ஸ் ஜெயிச்சாங்க, செகண்ட் ரவுண்ட்ல நம்ம கேர்ள்ஸ் ஜெயிச்சாங்க. ஓகே, தேர்ட் ரவுண்ட் இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த எபிசோடோட வின்னர்ஸ். ஓகே, இந்த ரவுண்டோட நேம் செங்கல் அடுக்கு பலூன நொறுக்கு. இந்த ரவுண்டோட பிரீஃப்ஸ் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இந்த 2 செங்கல் இருக்குல்ல, அதுல நீங்க 2 கால் இப்படி வச்சுக்கணும். இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கையில இருந்து எடுத்து அங்க வச்சு அதுக்கப்புறம் கால் வைக்கணும். ஏற்கனவே 2 கால் வச்சிருக்கோமே. அது ஒரு கால் இப்படி எடுக்கணும்ல. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இந்த செங்கலை கையில இருந்து எடுத்து அங்க வச்சு ஸ்டெப்பா நடந்து போகணும். அங்க நடந்து போய் அந்த பலூனை உடைக்கணும். சும்மாலாம் உடைக்க கூடாது, இப்படி வச்சு உட்காந்து உடைக்கணும். பலூன் மேல உட்காந்து உடைக்கணும். முடிச்சிட்ட உடனே அந்த 2 செங்கல் தூக்கிட்டு வந்து உங்க டீம் ஆளுங்க இன்னொருத்தங்க இருப்பாங்களே அவங்க கிட்ட கொடுக்கணும். திருப்பி அவங்க அப்படிதான் போய் உடைப்பாங்க. இப்போ என்ன சொல்றீங்க? அந்த செங்கலை வச்சு நவுந்துட்டு போய் அந்த பலூன்ல பொம்மை வச்சு உடைக்கணும், அவ்வளவுதானே? அதேதான். எஸ், ஓகே. பிபி முத்துக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அவங்களே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. பம்மா இவ்ளோ நேரம் இதான் யோசிச்சிட்டு இருந்தீங்களா? உங்க டீம்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வர போறாங்க? ஏன் சைடுல இருந்து நான் தௌஃபிக் இறக்குறேன். சூப்பர். உங்க டீம்ல இருந்து யார் வர போறா ஃபர்ஸ்ட்? ஓகே, இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு டெர்ரி பேபிஸ்ல இருந்து ரித்து வந்திருக்காங்க, மெர்சல் பாய்ஸ்ல இருந்து டாபிக் வந்திருக்காரு. ஓகே, விளையாடுறதுக்கு 2 பேரும் ரெடியா? ரெடி. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். Come on, Niti. ஓகே, உட்காரு. போங்க. Come on, Ritu. உன்னால முடியாது. உட்காரு.
போடா 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 அபி போடா அபி போடா போடா ஏய் யாரா வாங்க டைம் போங்க யாரா போங்க 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 டக்குனு போங்க உட்காரு உட்காரு ஐயோ என்னது பலூன் தானே அது எடுத்துட்டு போடி வா 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 சத்தி நச்சன வாடா 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 யா தம்பி யா ஐயா காலை தூக்கிக்கங்கய்யா லாங் ஜம்ப் காலை தூக்கிங்க வா 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 ஏய் கம் ஆன் ராஜ் சத்யானா கம் ஆன் வாங்க வாங்க ஐயா கையை ஏத்துறாது கையை கை ஏத்துறாது வைக்கலாம் கை வைக்கலாம் கை வைக்கலாம் கை வைக்கலாம் கை வைக்கலாம் கை வைக்கலாம் ஐயா செங்கலை பறக்க விட்டு நடங்கய்யா கமாண்டா வந்தாச்சு வாடா செங்கல் வராயா ஐயா செங்கல் வச்சு செங்கல்பட்டுக்கே போயிட்டீங்க வாங்கய்யா வாயா சூப்பர்யா அப்படியே ஓடையா come on யா நோ அப்படியே வாடா போடா போடா ரெண்டு செங்கல் வாங்க போ வா 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 come on யாதேவி come on வந்துரு யாதேவி வா 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 அப்படியே வா ஏய் அப்படி போட கூடாது பாத்து யாதேவி come on time இல்ல பொறுமையா வாடா அபி நான் சத்தி உன்னால தான் பேர் தோத்தோம் இருக்காங்க வாங்க சீக்கிரம் தீபாவளி உன்னால தான் போச்சு come on வாடா அபி சூப்பரா வாடா வாடா ஆக்சுவலா இது கேம் இல்ல ஒரு ட்ரையல்ஸ் அவ்வளவுதான் வா வா செங்கல் வந்து கல்லாட்டம் வா வா நீ போ அடுத்து போ வாடா அத்லெட் வாங்க வாங்க சீக்கிரம் உன்னோட சின்ன பையன் எப்படி விளையாடுறான் ரோஷினி ஏய் அவங்க கிட்ட அவங்க ரோஷினி ஓகே வா பிபி வா நோ கம்ப்ளீட்னா வரணுமா குரு வா ரொம்ப தூரம் வைக்க பேர் போட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் குரு கீழே வச்சிரு குரு வா வா மெதுவா ஸ்ட்ரைட் ஆயிக்கோ ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் போயிடு ஜம்ப் பண்ற ஒரே ஜம்ப் கொஞ்சம் தள்ளி வை கொஞ்சம் ஜம்ப் அவ்வளவுதான் கொஞ்சம் நெக்ஸ்ட் யாரு அடுத்த டீம் come on பவி come on இப்போ ஏன் குரு ஃபர்ஸ்ட்ல இருந்து வராருன்னா அவர் நடுவுல இருக்கும்போது காலை கீழ ஆமா வச்சு குரு cheat கீழே பண்றாரு. வைப்பாங்க அதனால. காலை கீழே வைப்பாங்க காலை கீழே ஏய் டேய் ஐயா குரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிருக்காங்க மேட்ச் ஃபிக்ஸிங் என்ன நடக்குது சொல்லுங்க வா 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 பவி சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரமா குருவை காப்பாத்தலாம்னு பார்த்தேன் குரு கீழே வச்சிரும் காலை வச்சிரும் குரு பத்தி தெரியாதா எனக்கு காலை வச்சிரும் நோ குரு வந்து come on நாங்க எதிர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் குரு வந்துரு ஐயோ குரு பவி போய் கை வைக்காத எனக்கு அஞ்சு ஏய் come on பவி அவ்வளவுதான் ஏய் ரெடி கம் ஆன் come on குரு கம் ஆன் கம் ஆன் குரு ஐயா ஏயா அப்படி மானத்தை வாங்குறா கெங்கல் அப்பா இருக்குதுல்ல சரி என்னுடைய அணி தோல்வி அடைந்ததால் கேப்டன் ஆகிய நான் இப்பொழுது களம் இறங்க போகிறேன் வாழ்க ஒளிக வாழ்க பிபி நீ கேப்டன் நீ இறங்கணும்னா எங்க டீம் கேப்டன் நான் இறங்குறேன் ஏய் இப்போ ஒரு பலுக்காக ரெண்டு பாத்துருவோமா ஐயா பலபலன் இருக்கு எல்லாம் பாத்துற போறாங்க எல்லாம் பாக்குறாங்க இறக்கி விடுங்க ஓகே இப்போ ஒரு பலூனுக்காக ரெண்டு கேப்டனும் சண்டை போட்டுக்க போறாங்க இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போது யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த எபிசோடோட வின்னர் the game starts now வாத்தலைவா ஆத்துல சூப்பர்ஸா இருக்கு தலைவர் பி 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 கை கீழே கூடாது கை கீழே கூடாது அவுட் இப்படி எல்லாம் போனா காலை காப்பாத்துறேன் ஐயா பணம் வேணா பொசிஷன் வேணா
பலூன் ஐயா, இவனை உடைச்சாருன்னா நானே தோல்வின்னு ஒத்துக்கிறேன். ஐயா, நான் கூட பிடிக்கிறேங்க. உடைங்கய்யா, நீங்க உடைங்கய்யா. அது என்ன எப்பவுமே ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. ஆண்களுக்கு பெண் சமம், பெண்களுக்கு ஆண் சமம். அதனால நம்ம ரெண்டு பேரும் ஐயா, சேர்ந்து உடைப்போம். பட்டிமன்றம் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. ஐயா, ஏன் உடைச்சே? பலூனை பின்னாடி உடைக்கணும், முன்னாடி உடைக்கிறேன். உங்க டீம் தோத்துருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம். 1 2 3 நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ இந்த ரவுண்ட் டிரால முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா மெர்சல் பாய்ஸ் நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட்ல தெரி பேபிஸ் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. தேர்ட் ரவுண்ட் டிரால முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ ஓவராலா எபிசோடே டிரா தான். ஓகே. ஓகே. ஆக்சுவலா நாங்க ஒரு பிளான் வச்சிருந்தோம். இந்த எபிசோட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தீபாவளி சிறப்பு பரிசு கொடுக்கலாம்னு நாங்க இருந்தோம். ஓகேவா? ஆனா இப்ப டிரா ஆனதுனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு தீபாவளி பரிசு தான் இருக்கு. பரவாயில்ல. ஓகேவா? கொண்டு வாங்கப்பா அந்த சிறப்பு பரிசை. தீபாவளி சிறப்பு பரிசு நம்ம கிட்ட வந்துருச்சு. இதுல என்ன இருக்குன்னு பாப்போமா? சோ மெர்சல் டீம் கேப்டன் வாங்க. அடுத்து தெரி பேபி கேப்டன் நீங்க வாங்க. இப்போ 2 கேப்டனும் நம்ம இங்க இருக்கறாங்க. இதுல gift என்னன்னு பாத்துருவோமா? பாத்துறலாம். நீங்க தான் பிரிக்கணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிரிக்கணும். நான் பிடிச்சுக்கிறேன், நீங்க பிரிங்க. ஆஹா ஆஹா ஆஹா, இதனால் போனா ட்ரீட்மெண்டா சூப்பர். இந்த தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அதை பெற அடுத்த தீபாவளி சந்திப்போம். அடுத்த தீபாவளி செத்து போயிடுவாரு அவரு. பாய்ஸ் வாங்க, கேர்ள்ஸ் வாங்க. ஏன் இருந்தாலும் பாங்க, இப்படி gift கொடுக்காம ஏமாத்துறது தப்பு. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கான் பாங்க. அவன்லாம் தலை வரைக்கும் சேவ் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் காமெடி பண்றேன்னு ஏமாத்தி இருக்காரு. அதெல்லாம் எப்படி கரெக்டா இல்ல இருக்கு? ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. நீங்களா பரவாயில்ல, எல்லாம் லேடி கிட்ட போட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்களா எங்க கஷ்டத்தை? எங்களுக்கு gift தான் தராம ஏமாத்திட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த பாட்டியவாவது எங்களுக்கு கொடுங்கம்மா. எடுத்துக்கோங்க. வெச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க தலைவரே, நீங்களே வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் இந்த தீபாவளி ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க. எல்லாரும் மறக்காம ஃபேமிலியோட உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, சேஃப்டியா ஜாலியா தீபாவளியா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா உள்ள போய் படுத்துக்க. மகுடி மகுடி ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு தீபாவளி விஷஸ் போட்டுலாமா? ஓகே. ரெடி? 3 2 1. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி எபிசோட் ரொம்ப ஜாலியா கலகலப்பா போயிருக்கோம் நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த ஸ்பெஷல் ஷோல உங்களை வந்து மீட் பண்றேன். until then bye from பவ்யஸ்ரீ. இது நாங்க வேற மாதிரி.